மதுரை மாவட்டத்தில் முந்தா நேற்று நைட்டு பெட்ரோல் பல்கில் 3 பசங்க வீச்சருவாலையும் பட்டா கத்தியையும் வச்சுக்கிட்டு பெட்ரோல் போடுறானுங்க. கத்தியை மறைச்சி வச்சுருக்கானுங்க. பெட்ரோல் போடுறானுங்க. பெட்ரோல் போட்டுட்டு ஒருத்தன் அப்படியே பின்னாடி இருந்து இறங்குறான். கத்தியோடு இறங்குறான். கத்தியோடு இருந்து இறங்கி அந்த பெட்ரோல் பல்க் ஊழியரை, பெட்ரோல் போடுறவங்கள கத்தியை காமிச்சு அவர் வச்சுருக்க அந்த பணப்பை 35,000 ரூபா மதிப்பு இருக்குமா. அவர் வச்சுருந்த அந்த பணத்தோட மதிப்பு 35,000 ரூபா. என்ன அவரோட காசா? கால் கெடுக்க நின்று காலையிலேருந்து அவர் பெட்ரோல் சப்ளை பண்ணி அவர் காசு கூட இல்லைங்க. இப்போ நம்ம ஒரு பொருள் திருட்டு போகுது அப்படின்னா நம்ம பொருள்லாம் கூட கொஞ்சம் கேஷுவலாக இருப்போம். நம்ம பொருள் தானே, யார் என்ன கேட்டுற போகிறான்னு. அந்த நிர்வாகத்துக்கு வந்து அவர் பொறுப்பு சொல்லணும். அந்த காசை போயிட்டு 3 பேர் தடிமாடு மாதிரி இருக்கானுங்க. உழைச்சி சாப்பிடாம அவங்க போயிட்டு வழிப்பறி பண்ணி 3 வாலிபர்கள் 35,000 ரூபாயை பறிச்சுட்டு பட்டாக்கத்தியை காமிச்சு கொண்டுருவேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. இளைஞர்களை பார்த்தீங்களா எப்படி இறங்கியிருக்காங்க அப்படின்னு. எப்போவுமே இளைஞர்கள் வந்து நம்மளுக்கு அடுத்தவங்களுக்கு வந்து ஒரு முன்னுதாரணமாக இருக்கணுங்க. முன்னுதாரணமாக இல்லைன்னா கூட பரவாயில்ல, நம்ம வாழ்க்கையை பார்த்துட்டு போயிடணுங்க. கைகால் இல்லாதவங்க, தப்பா எடுத்துக்காதீங்க சொல்கிறேன்னு, மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள், எத்தனையோ பேர் ஒரு கூலி வேலை கிடச்சிடாதா, நம்ம குடும்பத்தை காப்பாற்றிட மாட்டோமா, தப்பு தண்டா பண்ணாமல் ஒரு கூலி வேலை ஏதாவது ஒன்று ஆண்டவன் வாய்ப்பு கொடுத்துட மாட்டானா, நம்ம இதுலேயே அது பொழைச்சிட மாட்டோமா அப்படின்னு இப்போ வரைக்கும் ஏங்கிக்கிட்டு இருக்காங்கங்க. எவ்வளோ பேர் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பிச்சை எடுக்கக்கூடாது, பேனா விற்றாது பொழைச்சிருவேன், பிச்சை எடுக்கக்கூடாது, பட்ஸு விற்றாது பொழைச்சிருவேன், பிச்சை எடுக்கக்கூடாது, ஒரு உணவுப் பொருள் விற்றாது பொழைச்சிருவேன் அப்படின்னு பொழைக்கிறவங்க ஏகபோகமாக நிறையா இப்போ வரைக்கும் நம்ம மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. ஏன்னா அவங்களாம் உழைப்போட அருமை தெரிஞ்சவங்க. உழைச்சி அந்த ஒரு வாய் சாப்பாடு சாப்பிட்றோம் பாருங்க, அந்த சாப்பாடு செரிக்கும் போது வரும் பாருங்க, ஒரு சுகம் வரும் பாருங்க. அது ஒரு வேறு போதைங்க. உழைச்சி சாப்பிட்ற அந்த சாப்பாடு உடம்புல போகும்போது அது ஒரு வேறு போதையாக இருக்கும். அதெல்லாம் அந்த தடிமாட்டு பசங்களுக்கு எப்படி தெரிய போகுதுங்க. அவனுங்களை தப்பு சொல்கிறத விட அவங்க பெற்றோர்களில் தான் நான் தப்பு சொல்லுவேன். அந்த அளவுக்கு அவங்கள வளர்த்து விட்டுருக்காங்க பாருங்கள் அவங்க பெற்றோர்கள், அவங்கள தான் நான் தப்பு சொல்லுவேன். அவனுங்களை என்ன பண்ணலாங்க நீங்களே சொல்லுங்கள். 35,000 ரூபா பணப்பையை பறிச்சுட்டு பட்டாக்கத்தியோடு போயிருக்கானுங்க. போலீஸ் தான் தக்க பாடம் எடுக்கணும் அவனுங்களுக்கு. இது போன்ற இனிமேல் செய்யலை தயவு செஞ்சு நான் மறுபடியும் சொல்லிக்கிறது, எந்த இளைஞர்களுமே பண்ணிடாதீங்க. உழைச்சி ஒரு வாய் சோறு சாப்பிடுங்க, சரியா? எல்லாமே நல்லதே நடக்கும். அதை விட்டுப்புட்டு நம்ம ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு இந்த சினிமா ஹீரோயிஷம் மாதிரி ரவுடிஷம் பண்ணணும் தயவு செஞ்சு நினச்சிடாதீங்க. அது சினிமா, இது நம்ம நிஜ வாழ்க்கை, சரியா? நீங்களாகவே இருங்க. உழைக்க